அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த விரதத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இதை நான் சொல்கிறேன். இந்த விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். அது என்ன விரதம் அப்படின்னா, பிரகதி கௌரி விரதம். இந்த பிரகதி கௌரி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் என்றைக்குமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும், குடும்ப நன்மைக்காக இந்த பிரகதி கௌரி விரதம் இருக்கணுங்க. இந்த பிரகதி கௌரி விரதம் வீட்டிலேயே எப்படி எளிமையாக வழிபடணும் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரகதி கௌரி விரதம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு 20/9/2024 வருது. மாலை 6லேருந்து 9 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாடை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. முடிந்தால் கோவிலுக்கு போய் சிவபெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. இந்த பிரகதி கௌரி விரதம் பாத்திரபத மாத கிருஷ்ணபக்ஷம் திதி அன்று பிரகதி கௌரி விரதம் செய்யணுங்க. பிரகதி அப்படின்னா கண்டங்கத்திரிக்காய் அப்படிங்கிறது ஒரு பொருள். நாளைக்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6லேருந்து 9 மணிக்கு ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. மணப்பலகை மேலே பச்சை கலர் துணி விரித்து அதன் மேலே சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தை வச்சு சிவன் பக்கம் நெய் தீபமும், அம்பாள் பக்கம் பார்வதி பக்கம் நீங்கள் எண்ணெய் தீபமும் பஞ்சு திரியால் ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு கண்டங்கத்திரி செடி உங்கள் வீட்டில் இருக்குன்னா கண்டங்கத்திரி செடியும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு விளக்கு ஏற்றி அந்த செடிக்கு தீப தூப ஆராதனை காமிங்க. செடி இல்லைன்னு நினைக்கிறவங்க அம்பாள் படத்துக்கு முன்னாடி கண்டங்கத்திரிக்காய் கிடைச்சா வைங்க. இல்லை அப்படின்னா வெறும் கத்திரிக்காய் பழங்கள் வச்சு நெய்வேத்தியமாக செய்யுங்க. நெய்வேத்தியமாக கத்திரிக்காயில் சாதம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீமையும் நீங்கி நன்மை நடைபெறும். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. எல்லா நன்மைகளும் நடைபெறும் இந்த பிரகதி கௌரி விரதம் இருக்கிறதுனால. இந்த விரதம் இருக்கிறவங்க நாள் முழுக்க உபவாசம் இருக்க முடியும் நினைக்கிறவங்க உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. இந்த பிரகதி கௌரி விரதத்தை இருந்து நீங்கள் அனைவரும் நன்மை பெற வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இது போல நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க.